إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد يا معشر الجن والإنس ألم يأتكم رسول منكم يقص عليكم آياتي وينذرونكم لقاء يومكم هذا قالوا شهدنا على أنفسنا وغرتهم الحياة الدنيا وشهدوا على أنفسهم أنهم كانوا كافرون. மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியாரான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல்-அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹுடைய கூலிகளை மறுமை நாளில் நன்மையோ தீமையோ நரகமோ சொர்க்கம் பெற இருக்கிற இரண்டு வர்க்கத்தினையும் நோக்கி அல்லாஹ் சொல்கிறான். 130வது வசனமாக, மனித ஜின் வர்க்கத்தினரே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டவும் இந்த நியாயத்தீர்ப்பு நாளை பற்றி எச்சரிக்கை செய்யவும் உங்களிடம் இருந்தே தூதர்கள் வரவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரு சாராரையும் கேள்வி எழுப்புவான். அதற்கு நாங்களே சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள். உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது, அவர்கள் மறுப்பவர்களாக இருந்தார்கள் என்று தங்களுக்கு எதிராகவே சாட்சியும் கூறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குற்றம் சாட்டுகிறான். அல்லாஹ் வண்டியார்களே, பொதுவாக அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களே யா அய்யுஹன் நாஸ் என்று அழைத்தால் எல்லா மனிதருக்கும் பொதுவானது. அதில் நாம் மூமின் என்ற காரணத்தினால் விதிவிலக்கு பெற்றவர்களாக இது எனக்கு பொருந்தாது என்று அந்த வசனத்தை தள்ளிவிடக்கூடாது. ஆனால் அல்லாஹ் கூறுகிற அந்த குற்றச்சாட்டு அதே பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை புரிந்து பொதுவான மனிதன் என்ற நிலையிலிருந்து விலகி யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே என்று அல்லாஹ் அழைக்கிறானே அந்த பட்டியலில் போய் சேர்ந்து கொள்வதற்கு நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் சொல்ற, உங்களிடத்தில் தூதர் வரவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான். உங்களுக்கு நாளை பற்றி எச்சரிக்கை செய்தாரா இல்லையா என்று கேட்கும்போது ஆம் என்று சாட்சி சொல்வார்கள். அங்கு சொல்ல குற்றச்சாட்டு முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கை அவர்களை மயக்கிவிட்டது, அவர்கள் மறுப்பவர்களாக இருந்தார்கள் என்று எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அப்படி என்றால் உலக வாழ்க்கை நம்மை எந்த நிலையில் மயக்கி இருக்கிறது, நாம் உலக வாழ்க்கை எங்கெல்லாம் மூழ்கி இருக்கிறோம் என்பதை தயவு செய்து நானும் நீங்களும் மூமினான ஆண்களும் பெண்களும் சிறுவரும் பெரியவருமாய் இதில் கவனத்தில் எடுத்து உலகில் மூழ்கி போன மக்களில் ஒருவராக இருக்கிறோமா, அல்லது அல்லாஹுடைய அருள்மறை அருட்படை மார்க்கமாக இருக்கிற தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டது கொண்டு உதுஹூலு ஃபீ ஸில்மி காஃபா, நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைகள் என்று சொல்லியிருக்கிறானே அதுபோன்று முழுமையாக நுழைந்து வாழ்கிறோமா, அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்ற அந்த மார்க்கத்தை நாம் உண்மையிலே அனுபவிக்கிறோமா, முழுதாக நுழைந்தால் அனுபவிக்க முடியும். ஆற்றில் போகிற காலை மட்டும் நினைத்தால் சுகம் கிடைப்பதில்லை, மேலுக்கு குடைத்தாலும் சுகம் கிடைப்பதில்லை, நன்கு மூழ்கி குளித்தால் சுகம் அடைகிறான். அருவியில் கொஞ்ச நேரம் உள்ள நிற்கணும்னு நினைக்கிறான்.
ஆனால் தீன் இஸ்லாம் என்ற அந்த அழகிய அருட்கொடையை மனிதன் ஒரு போர்ஷனில் மட்டும் அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். முழுமையாக என்ன செய்யலை, அது நுழையலை. ஆகவே அதை உண்மையாக அனுபவிக்கிறோமா? தீனுல் இஸ்லாம் என்பது அருட்கொடை மார்க்கம்தான், சாந்தி மார்க்கம்தான், நிம்மதியான மார்க்கம்தான், மனித குலத்திற்கு வழிகாட்டுகிற அழகிய மார்க்கம்தான், மறுமையில் வெற்றி தருகிற மார்க்கம்தான் என்ற சிந்தனை நமக்கு வந்து அதில் முழுமையாக நுழைந்திருக்கிறோமா என்பதை பார்க்க வைத்தால் அப்போ நமக்கு தெரியும் நாம் உலகில் எங்கெல்லாம் மூழ்கி இருக்கிறோம், தீனுல் இஸ்லாத்தை எந்த இடத்துல ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடையார்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாலிக் அல்லம் யகு ரப்பக முஹலிகல் குராபி லுல்மின் வ அஹ்லுஹா காஃபிலுன். இவ்வாறு தூதர்களை நாம் அனுப்புவதெல்லாம் எந்த ஊராரையும் அவற்றில் உள்ளவர்கள் அவர்கள் அதை பாராமுகமாக இருக்கும் நிலையில் அவர்களின் அநியாயம் காரணமாக ரப்பு அவர்களை அழிக்காமல் விடுவதில்லை. தூதரை அனுப்பிட்டான் அப்படின்னா நமக்கு தூதர் வந்து முடித்தாகிவிட்டது, அருள்முறை வேதம் நமக்கு தந்தாகிவிட்டது, இதை கற்க வேண்டிய மீது விதியாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா ஆமன்து பில்லாஹி மலாயிகத்திகி கிதாபிகி, அல்லாஹ்வுடைய குத்துபி வேதங்களை என்றாலும் வேதத்தையும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நம்ம ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை நமக்கு எல்லாம் பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது. நாளை ஒரு எச்சரிக்கை சொல்ல வேண்டும் நிலையில் இல்லை. பிறந்த முதலே ஒரு மூமின் எழுத படிக்க கற்க ஆரம்பிக்கும் போதே அவன் திருக்குரானை படிக்க சைமன் டெலிசா சேர்த்து படிச்சுக்கிட்டே வரணும். அப்படி படித்த எச்சரிக்கைகள் நமக்கு முழுமையாக கிடைத்த பிறகு நாம் அதை விட்டு அந்த தீமைகளை விட்டு விலகில்லை என்று சொன்னால், பாராமுகமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அதன் காரணம் அல்லாஹ் அதை அழிப்பவனாக அல்லாஹ் விடுவதில்லை, அழிச்சிருவான் அப்படிங்கிறான். கவனமாக இருங்க. ஏனென்றால் இந்த உலகம் நம்ம எப்படி மயக்கி இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க தெரியணும். இந்த ரெண்டு கோடையும் தனியாக பிரிக்க தெரியணும். ஏனென்றால் அப்போ எப்படி பிடிக்க தெரியும் தெரியுமா? திருக்குரானோட ஆழமான தொடர்பு இருந்தால் மட்டும்தான். வெறும் ஹதீஸில் வச்சு நீங்கள் தப்பிக்கிற முடியாது. திருக்குரான் தான் அந்த ஹலாலை தெளிவாக சொல்லுச்சு. ஹுதலின்னாஸ் பைனாஸ், அது மனிதர்களுக்கு நன்மை தீமைகளை பிரித்து துண்டாக காமிச்சிடும். திருக்குரானை படிக்க 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 உலகம் எது மறுமை எது துண்டை ரெண்டு கோடு போட்டு வெட்டி துண்டாக காமிச்சிடும். ஆகவே திருக்குரானை தொடர்பு இல்லாமல், திருக்குரானை நெஞ்சத்தில் ஏந்தாமல், அதை தன் வாழ்க்கையில் இறைவனுடைய அறிவுரைகள் கட்டளைகள் அதை கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டும் என்ற மனநிலை இல்லாத இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது. ஏனென்றால் உலகமும் மறுமை கலந்து தான் இருக்கும். அன்னம் தண்ணீரையும் பாலையும் பிரிப்புன்னு அது பிரிச்சுதாலே நமக்கு தெரியாது. ஆனால் தண்ணீரையும் பாலையும் பிரிப்பதை போன்று உலகத்தையும் அதையும் பிரிக்க என்றால் ஒன்றோடு பின்னி பிணைந்து கிடக்கிறது. ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்ல வசனத்தை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்துன் வபில் ஆஹிரத்தி ஹஸனத்துன் வகீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகில் சிறந்ததையும் மறுமை வாழ் சிறந்தையும் தருவாய். ஏன்னா இந்த உலகிலையும் கெட்டது இருக்குது, மறுமையிலையும் கெட்டது இருக்குது. ரெண்டுலையும் நல்லதை மட்டும் சூஸ் பண்ணி எடுக்கணும். நல்லதை மட்டும் சூஸ் பண்ணுற அறிவு நமக்கு சுயமாக இருக்கிறான்னு கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அதை எப்படி எடுத்தாக இந்த வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்த இரண்டையும் வைத்துத்தான் நான் தப்பிக்க முடியும். நிச்சயமாக சொல்கிறேன் அல்லாஹ்வுடையார்களே, நாம் நரகத்தினுடைய விளிம்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நரகத்தின் விளிம்பில் நான் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் அவ்வளவு மிகச்சி போயிருக்கு. நம்முடைய உள்ளங்களில் ஊடுருவி இருக்கு, நம்ம வீடுகளில் ஊடுருவி இருக்கு, நம்ம சந்ததியில் வளர்ப்புல மாற்றம் இருக்கு. நம்முடைய இஸ்லாமிய நாகரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நசுங்கி போய் காஃபிகளாக நாம் மங்கி போகிற துர்வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போகிற போக்கில் ஒரு தொழுகையும் நோன்பையும் வைத்து கொண்டே இஸ்லாம் என்பதை நாம் பறைசாட்டி கொண்டிருக்கிறோம். இயல்பு வாழ்க்கை இஸ்லாம் என்பது நம்மிடத்தில் வெளிப்படாத துர்பாக்கியமான நிலை. பெண்களிடத்திலும் இல்லை, ஆண்களிடத்திலும் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தூக்கி காற்றில் வீசி அடித்து பறக்க விடப்படுகின்றன. அதை பற்றி அலட்சியமான பார்வை. சரிய சட்டங்கள் எல்லாம் மூமின்களுக்கே இல்லை. காஃபிகளாக போய் கலந்து போயிட்ட மோசமான நிலை. சொத்து பங்கீடை பார்த்தால் தாய் தந்தைகள் இஷ்டத்திற்கு சொத்துக்களை பங்கு வைக்கிறார்கள். அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன சட்டங்கள் என்று சொன்னால் அதை கவலைப்படுவது கிடையாது. என் மவுளுக்கு தான் எழுதுவேன், என் மவனுக்கு தான் எழுதுவேன், பேரனுக்கு தான் எழுதுவேன். மண்டை வெடிச்சு செதறிடும் மறுமையினால. இந்த துர்பாக்கிய நிலை ஒன்று பண்ணிடாதீங்க. நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு கடுமையாக குற்றம் சாட்டினாங்க. உலகத்திலே எந்த சமூகத்தையும் கிடைக்காத சட்டம் என்ன தெரியுமா? ஷரியா என்ற சட்டம். உலகத்தில் எந்த சமூகத்தையும் கிடையாது. இந்த சமூகத்தை அருட்கொடையா தூக்கி வச்சு ஆடலை. அடுத்தவன் தொட்டால் மட்டும் தலைகீழ வருவான். ஆனால் தாம் அதை தகர்த்து இருக்கிறோம்னு அறிவு கூட கிடையாது. கணவன் மனைவி தலாக்கு விஷயத்தில் வரம்பு மீறினார்கள், அத்துமீறி போனாங்க. ஃபோனில் தலாக்கு, ஒத்த தலாக்கு, ரெட்ட தலாக்கு, 3 தலாக்கு. ஏன் சொன்னதான் என்றெல்லாம் பைத்தியக்காரதமாக பிஹேவ் பண்ணாங்க. சரியா சட்டம். அடுத்தால சொத்து பங்கீடு எங்கே போச்சு? சொத்து பங்கீடில் அம்மா நினைச்சா மவனுக்கு எழுதி கொடுக்குறது, பாப்பா நினைச்சா மவனுக்கு எழுதி கொடுக்கறது, எல்லாம் அப்படின்னு சமமாக கொடுக்கணும். அது அல்லாஹ் ஆண்மகன் இறந்தால் பெண்ணுக்கு 8ல் 1 பங்கு, ஆணுக்கு 6ல் 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு என்ற சிஸ்டமே கிடையாது.
எல்லாம் அடித்து உடச்சி காஃபி என் நினச்ச பிள்ளைக்கு எழுதி கொடுப்பேன், என் நினச்ச மகனுக்கு எழுதி கொடுப்பேன், சமமாக எழுதி கொடுப்பேன். ஆணுங்க பெண்ணுக்கு சமம், ஆணுங்க பெண்ணு சமமாக குரான் சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள்? காற்றுல ஈஸியாக நினைக்கிறீங்க. அல்லாஹுடைய எச்சரிக்கை பண்ணாங்க, என் சமூகம் முதலாக என் சரியாவை கைவிடுவார்கள் என்றார்கள். சரியான முதல்ல எதை கைவிடுவோம் சொன்னாங்க தெரியுமா? சொத்து பங்கீட்டில் தான் என் சரியாவைகள் முதலாக உடைப்பார்கள் குற்றம் சாட்டினார்கள். எல்லாம் குற்றச்சாட்டு, எல்லாம் குற்றச்சாட்டு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு. இதெல்லாம் எப்படி தெரியுமா? நமக்கு லேசாக தெரியும். அம்மா கிட்ட நைஸாக உட்காந்து பேசி எழுதி வாங்கிக்கிறது, அப்பனுக்கு 4 சோத்தை போட்டு அவன் எழுதி வாங்குறது, முட்டாப்பையா வாப்பாக்கு மண்டையில் அறிவு இல்லாமல் என்ன செய்ய வேண்டியது? அல்லாவை மறந்துட வேண்டியது. நான் சம்பாதிச்சேன், அல்லாஹ் சொன்னான், நான் கொடுத்த வட்டிந்து செலவு எம்மா ரசக் நாகம் இன்ஃபிகோன், நான் கொடுத்த வட்டிந்து செலவு செய்ய சொன்னான். எவன் உழைச்சும் வர்றது கிடையாது. நீல ஜஸ்ட் ஏ கரி வெப்பன், வி ஆர் ஜஸ்ட் ஏ டூல். அல்லாஹ் நானும் ஒருத்தனை கோடி சொன்னாங்க, ஒருத்தனை ஒன்றும் இல்லாமல் 0 வைக்கிற ரோட்டில் விட்டுருவான். நாடி நரம்பு சுருட்டி ரோட்டை கேப்பாரட்டு வச்சிருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆணவ பிதற்றடால் இந்த உலகத்தில் தப்பிச்சிடலாம், யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹுக்கு நல்ல கிடக்கு. உலகத்தில் எந்த ஒரு காரியம், பார்வை, சிந்தனை, சொல், செயல், வாழ்வு, மரணம் யாதோரும் சரிதான். எல்லாம் அல்லாஹோட திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அருமைக்கான வாழ்க்கை. இல்லைன்னா இந்த உலகம்ல கண்ணை மறைக்கின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் திருப்தியின் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உலகம் மறைப்பதாக பொருள். எங்க தப்பிச்சு விழப்போறோம் நமக்கு தெரியாது. அதாவது நரகின் விளிம்பில் வாழ்கிற வாழ்க்கை தான் மக்களே, புரிந்து கொள்ளுங்கள். நரகின் விளிம்பில் தான் நம்ம இதயங்கள் மனோச்சைக்கு மிகுந்த அடிமையாக இருக்கும். மனோச்சைக்கு மிகுந்த அடிமை. அல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்கான்னு சொன்னா அது இருக்கட்டும் டே, அது இருக்கட்டும்பா, அது இருக்கட்டும்பா. ஒரு கணவன் மனைவி ஆண்மகன் வாழ்க்கைக்கு தகுதியற்றவனா இருக்கான். வாழ்க்கை திருமணம் ஆகிட்டு 2 வருடமாகி அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை எதுவும் இல்லைன்னு உடனே அந்த திருமணமான அந்த பெண்ணுக்கு தாய் இறந்துட்டாங்க. திருமணமான பிறகு தந்தை திருமணம் பண்ணி வச்சுட்டு 1 வருஷத்தில் அது இறந்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு அக்கா மட்டும்தான். அந்த அவள் அக்கா வீட்டுக்கு வராங்க. அக்கா கொஞ்சம் கவனமாக கேட்குற, என்ன பிள்ளை 2 வருஷமாக போகுது, குழந்தை எதுவும் இல்லை, ஏதாவது நீங்கள் திட்டமிடல் வச்சுருக்கீங்களான்னு கேஷுவலாக கேட்கும்போது அப்படி வாய் விட்டு அழுது, கண்ணீர் விட்டுட்டு, எனக்கு அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் யார்கிட்ட போய் இந்த கதையை சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது, கூட பிறந்த அண்ணன் தம்பியும் கிடையாது, இவனுக்கு ஆண்மை இல்லை, பலவாட்டி நான் இவன்கிட்ட கெஞ்சிட்டேன், வா டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லி அளவும் செஞ்சிட்டேன், வரவும் மாட்டேக்கான், ஏன்னா அவனுக்கு ஏதோ குறை இருக்குது, வர மாட்டேக்கான். அக்கா நான் இன்னும் கண்ணி பண்ணாகிறேன். அந்த பிள்ளை அதிருது. உடனே மனசு கேட்காம அக்காக்காரி என்ன செய்கிறாங்கன்னா, தன் கணவன்கிட்ட சொல்லி, இவங்க இருக்க எங்கள் ஊர் ஜமாத்தில் சொல்கிறாங்க, அது எந்த ஊர் பேரெலாம் சொல்ல வேண்டாம், அது யூடியூப்பில் போகிறனால ரொம்ப லைவாக போகும், வேகமாக போகும். போய் சொல்கிற உடனே அந்த பெண்ணுக்கு உறவுக்காரர் போய் ஜமாத்து செக்ரட்டரிகிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஏன் அவன் தலாக்கு கொடுக்க வேண்டியதானே, அந்த பொண்ணு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிட்டு போகும் தானே. அதுக்கு என்ன செக்ரட்டரி சொன்னார் தெரியுமா? இது சாட்சி நான் அந்த பள்ளியில் போய் மண்பானையில் தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன், இந்த ஆள் வாசல் இப்படி இந்த கேள்வி கேட்காரு. என்னண்ணே சொல்லுங்க. ஏய் சரியத்தில் என்ன இருக்குன்னு அந்த பையன் கேட்கான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏய் சரியத்துக்கு ஓரமாக போடுப்பா. ஒரு ஜமாத் செக்ரட்டரி சொன்ன வார்த்தை, சரீரத்துக்கு நமக்குலாம் கண் அப்படி ரெட்டாக செவந்துட்டு. இவர்கள் ஜமாத்து பொறுப்பாளர்கள். அதில் புரியுதா? யாருன்னா அந்த மாப்பிள்ளை உனக்கு சொந்தக்காரன், மாப்பிள்ளை சொந்தக்காரன். சரியத்தை எப்படி செய்யணும்? ஓரமாக வை. இப்படியே வார்த்தை மாற. நான் இன்னொரு வார்த்தை கடினமாக சொன்னார், இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை, ஓரமாக கூட சொல்லலை. அந்த ஆள் அப்படியே பார்த்துட்டு, இப்போ என்னங்க செய்ய அந்த பிள்ளைக்கு, அவன்லாம் தலாக்கு தர மாட்டான், நீ வேணால் வாழை விருப்பம்னு எழுதி கொடுத்துட்டு போ. எப்படி நீ வாழை இஷ்டம் இல்லைன்னு உன்னை குற்றச்சாட்டி நீ போய்க்கணும். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களே, ஒரு பெண்மணி வருவாங்களே, சபையில் நின்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் ரொம்ப நல்லவர், சிறந்த மனிதர், என் அன்பு செலுத்த அவரை சிறந்த மனிதர் கிடையாது, ஆனால் என் கணவனுக்கு என்ன செய்யலை, ஆண்மை இல்லைங்க, இன்டெரக்ட் என்ன செஞ்சாங்க, ஒரு துணியை கையில் எடுத்து இப்படி காமிச்சாங்க. துணி நிற்குமா? அப்படி துணியை முனிப்பகுதி வச்சு அப்படி நிற்குமா? இப்படி விழுந்துட்டா இப்படின்ட்டாங்க, சிம்பிள் காட்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலாக்குன்னு போயிட்டாங்க. இப்போ சொன்னாங்க, நான் இது எனக்காக கேட்கல, நான் என் கணவனுடைய சேர்ந்து வாழ விரும்புகிறேன், நாளை வர உம்மத்துக்காக அந்த கேள்வி கட்டுன்ட்டாங்க. நல்லதை கிட்ட அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். இது போன்ற நிலை வந்தால் பெண்ணுக்கு என்ன உரிமை என்ன கேட்ட போது தலாக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மால் என்ன சொல்லலாம்? தூக்கி குப்பையில் போடு, குப்பையில் போடு. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? இவர்கள் உறவுக்காக இல்லை, தன் மனோ இச்சையை தான் என்ன செய்கிறாங்க, மனோ இச்சையை கட்டளையாக்குறாங்க. மனோ இச்சை, திமிரு. இதெல்லாம் நமக்கு லேசாக தெரியுது. இந்த உலகத்தில் என்ன வேணாலும் ஜெயிக்கலாம், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் லேசாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த சமுதாயம் ஹலால் ஹராம் எப்படி பார்த்த சமுதாயம்,
இன்னைக்கு பொருளாதாரத்தில் முஸ்லீம்கள்ட்ட எந்த ஹலால் ஹராமில் பேணுதல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கூடுதலாக தொகை வந்தால் வாங்கி வச்சுட்டு தௌபா பண்ணிக்கலாம்னு நினைக்கான். என்னென்னா தௌபான் வாசல் திறந்தே இருக்கிறது. என்ன எஸ்கேப் சாம்பர் இருப்பார். தௌபாவில் திறந்துருக்கு. அப்பா மலக்குள் மௌத் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவான்னு தெரியாது, எப்போ வருவான்னு தெரியாது. நல்லா கேட்டுங்க. ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருக்கிறான். பிரயாணத்தில் இருந்த நிலையிலே தன் இரண்டு வாகனத்தில் அமர்ந்து கொண்டு தன் 2 கைகளை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று அழைக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவன் அழைப்புக்கு எப்படி பதிலளிப்பான்? அவன் உண்டது ஹராம், அவன் பருகி இருப்பது ஹராம், அவன் உடுத்தி இருப்பது ஹராம். அல்லாஹ் அவனுக்கு பதிலளிக்க மாட்டான். நாம் நினைச்சுக்கிட்டு தௌபாவே மாட்டிக்கிடுமே. எவ்வளோ எளிதாக அதிகாரத்தை கையில் பிடிக்க வேணும். ஆட்சி அதிகாரத்தை வரணும், எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், எம்பி ஆகணும். முஸ்லீம்கள் போய் என்ன செய்கிறாங்க? போய் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துவதும், மாலை போடுவதும், காலில் விழுந்து கும்பிடுவதும், நான் முஸ்லீமே இல்லை என்று சொல்லியாச்சு ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சிரு அப்புறம் நான் முஸ்லீம் ஆகிக்கிறேன் என்று சொல்வதும் எல்லாம் லேசாக்கப்பட்டுடு. கண்ணை பற்றிட்டு வக்காலத்து வாங்குவான். மரமண்டைகள் கண்ணை பற்றிட்டு வக்காலத்துவான். எதுடா வக்காலத்து வாங்கி? என்னடா அதிகாரம்? எல்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லர். அல்லாஹ் வானபூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் கையில் இருக்கு. அவன் நாடுகளை கண்ணியப்படுத்துவான், நாடுகளை இழிவுபடுத்துவான். எந்த நிலையிலும் மறுமையை விட்டு இம்மையை வாங்கி கொள்ளக்கூடாது. புரியுதா? எந்த சூழ்நிலையிலும் மறுமையை விட்டுட்டு இந்த உலகில் எந்த ஒரு அதிகாரத்தையும் செல்வத்தையும் அடைந்து விடக்கூடாது. மறுமை தான் முக்கியம். ஆனால் என்ன செய்யலாம்? சர்வசாதாரணமாக போய் நம்மளே வெறி பிடிச்சி போய் நம்மால் நிற்கான்னு சொல்லி என்ன செய்ய வேண்டிய? அவனுக்கு மாலை 50 ரூபா சேலைக்கு கோயிலுக்கு எல்லாம் மாலையை போட்டு வந்து ஜெயிச்ச உடனே நம்மால் ஜெயிச்சிட்டாரு. யார் எப்போ நம்மால் ஆனார்? அவர் தான் அங்கே போய் கோயிலில் சாமி கொண்டு நம்மளோட வெளியே போய் ரிஸ்க் விட்டு வெளியே போயிடுவார. இதெல்லாம் லேசாகவே கருதுறோமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியோடு பேசுங்க. நீங்கள் மனசாட்சியோடு பேசுங்க. இனவெறியராக நீங்கள் நாம் இருக்கிறோமா இல்லையா? இனவெறியர்களா முஸ்லீம்களா? நாம் இனவெறியன் தான் இந்த மாதிரி பேசுவான். சிறுக்கு வச்சுட்டான எவனா இருந்தாலும் அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே போகணும். ஆனால் இன்னைக்கு நம்ம நிலை எப்படி இருக்கு? நாம் இனவெறியர்களை போன்னு செய்கிறோம். நம்ம கட்சி, நம்ம இனம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நடிகார்களை இதெல்லாம் லேசாக்கப்பட்டுட்டு அதே போல நம்ம இடத்துல சர்வசாதாரண வட்டி புழங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க. வட்டியின் புகையாத ஒரு காலம் உங்களை தீண்டும் என்றார்கள். நீங்கள் நடக்கா இல்லையா? சர்வசாதாரண காருக்கு, பைக்குக்கு, மொபைல் வரைக்கும், வீட்டு வாங்குற பயன்படுத்துகிற உபகரணங்கள் வரைக்கும் சரி இஎம்ஐயில் வந்து சர்வசாதாரணமாக வாங்குறான். அது அவனுக்கு பெருசாகவே தெரியல, அலட்சியமாக கருதுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, வட்டி தான். வட்டியில் புகையால் தீண்டு வேண்டாம், அந்த புகை கூட தீண்டால் வாழ்கிறவன் தான் சரியான வாழ்க்கையை வாழ்கிறான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். தயவு செய்து இம்மைக்கும் மறுமையும் கோடு போட்டு பழகுங்க. ஈமானை பலப்படுத்த தவறிவிட்டால், ஈமான் இருப்பதாக நினைத்து கொண்டே நம்ம செய்யக்கூடாது. நான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன், நானே தோர்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு நபி தோழர் வராங்க. அவங்க சகோதரி, அவங்க சொல்கிறாங்க, இன்னொரு பெண்ணை அடித்து பல்லு உடைஞ்சிட்டு, அவங்க இன்னொரு பெண்ணை நபி தோழியை அடிச்சுட்டாங்க, அடித்து பல்லு உடைஞ்சு போச்சு. அப்போ அல்லாஹுடைய தூதர்கிட்ட அந்த சகோதரின் தம்பியை வராரு. அனஸ் பின் நலர் அலி, அவ பின்னாடி சகிதானாங்க, அவங்க தான். அனஸ் பின் நலர் வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் சகோதரியின் சம்பவம் நாளைக்கு விசாரணை, மறுநாள் விசாரணைக்கு வரப்போ, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சபையில் முறையிட்டாங்கன்னா என்ன செஞ்சிடும்? அதுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தான் மார்க்க சட்டம். இப்போ இவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி என் சகோதரியின் நிலை அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்காங்க. நாளை என் சகோதரியின் பல் உடைபடாதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மீது ஆணையாக நாளை என் சகோதரியின் பல் உடைபடாது அப்படின்னாங்க. யார்கிட்ட? டேரக்டர் ரசூலுல்லாஹ்னு சொன்னார் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொல்லலை. மறுநாள் பஞ்சாயத்து கூட்டது. மார்க்க சட்டம் என்ன? பாதிக்கப்பட்டவர் மன்னிச்சா தண்டனை கிடையாது. மறுநாள் அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட பெண் வந்து அல்லாஹ்வின் தூதரே, சம்பவம் நடந்த உண்மை, நான் அவரை மன்னிக்கிறேன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சிட்டாங்க. இப்போ சொன்னாங்க, ஒரு மூமின் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொன்னால் அல்லாஹ் அதை அப்படியே ஆக்குறான். நான் 2 சத்தியம் பண்ணி பார்த்தேன், 2 நடக்கலை. எனக்கு தெரியலை, நான் தோத்தனா அல்லது என் ஈமானில் பலகீனம் இருக்கா, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்பப்போ வரிசை பார்த்துக்கணும். நான் கரெக்டுன்னு என்னைக்கு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான்னா அவன் விளங்கவே மாட்டான். குற்ற உணர்வு, ஈமானை பொறுத்த மட்டும் குற்ற உணர்வோடு தான் இருக்கணும். குற்ற உணர்வோடு அல்லாட்ட நிற்கணும். அல்லாட்ட எப்போ கண்ணீர் வரும் தெரியுமா? ரப்போட்ட நிற்கும் போது அவன் எஜமானன்னு முதல்ல நம்பணும். இவன் எனக்கு நியாயத்தீர்ப்பு நாடு என்னை சுழுக்கு எடுத்துருவான், தப்ப முடியாது என்று நான் நம்பணும். 2வது குற்ற உணர்வோடு நிற்கணும். குற்ற உணர்வோடு நிற்கணும். ஏன் நம்ம கூட்டுத்துவா அவாய்ட் பண்ணுவோம்? கூட்டுத்துவால ரூஹானியத்து இல்லை. அவர் என்ன ஓதுறாலும் அவருக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும், இவனுக்கு என்னன்னே தெரியும், ஆமீன் ஆமீன்ட்டு போகிறான். 2வது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் அல்லாட்ட முறையிட்டால்
நீங்கள் சப்தமின்றி குரலில் ஓசை இல்லாமல்ங்க மனதிற்குள் கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் 2:205 ரெண்டு வசனம் 2:255 ரெண்டுலேயுமே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தாழ்மையாக கேளுங்க, பணிவாக கேளுங்க, அந்தரங்கமாக கேளுங்க. குர்ஆன் என்ன செய்யுது, துஆக்களை லிஸ்ட்டு போடுது. இதை விட்டு நம்ம ஏன் செய்கிறோம்? நம்ம போய் மனசார நான் நின்று என் பிரச்சனைகளை ரப்பு முன்னாடி நின்று நள்ளிரவு நேரத்தை எழுந்து நின்று மக்களெல்லாம் உறங்குற நேரத்தை எழுந்து நின்று நெஞ்சங்கள் சாய்த்தவாறு ரப்பே எல்லா பாவத்தையும் சீக்கிரட்டாக பண்ணிட்டு யோக்கியமாக வெளியே சுற்றிட்டலைதான் நீ தான் மறைச்சி வச்சிருக்க, நீ மட்டும் ஸ்க்ரீனை திறந்துன்னு வச்சுக்கோ, இந்த பூமியில் ஒரு வினாடி கூட நான் தங்குவதற்கு தகுதியற்றவன் ஆயிடுவேன். இந்த நாள் இப்படி, மறுமை நாளிலோ எத்தனை 1000 கோடி மக்கள் நிற்க போகிற ஆதமுடைய சந்தைகள் தெரியாது. அல்லாஹ் ரப்பான் மோசடிக்காரனை வெளியேறு என்று சொல்லுவான். ஹதீஸ் அப்படி, மோசடிக்காரனை வெளியேறு என்று சொல்லுவான். இன்னார் மகன் இன்னார் நீ மோசடி அயோக்கிய பெயரை வெளியேவான்னு சொல்லுவான். அந்த நாள் நம் பாவங்கள் அம்பலப்படக்கூடிய நாள் இருக்குது அல்லவா? அப்படி என்றால் நம்ம அல்லாஹ் முன்னாடி எப்படி நிற்கணும்? அந்த குற்ற உணர்வோடு நின்று கேட்கணும். எப்போதுமே கில்ட்டி ஃபீலிங், ரப்பு இடத்தில் கில்ட்டி ஃபீலிங்கோடு நின்னா மட்டும்தான் நமது வாழ்க்கை வெற்றி பெறும். நான் 100% கரெக்டு என்று நான் எனக்கெல்லாம் நத்திங், மறுமையெல்லாம் அப்படி லட்டுமே என் கையில் சொற்க வரப்போய் என்று போலியான சைத்தானிய ஏமாற்று வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அணைந்து விடக்கூடாது. இரண்டால் இறை தூதர் அவர்களே பதறுவாங்க. இறை தூதர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தருகிறேன். எப்படிப்பட்ட சுப செய்தி பெற்றவர்கள்! அல்லாஹ் சொன்ன, நபியே உம்மையும் பத்ர் போர்க்களத்தில் பங்கு கொண்டவர்களையும் அவர்கள் முன்பின் பாவங்களை ரப்பு மன்னித்து விட்டான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் மன்னிச்சுட்டான் என்பதற்காக பாவத்தில் உழண்டார்களா? எனக்கு எல்லா அத்தாரிட்டியும் எனக்கு கிடைச்சிட்ட, இனி என்னை யார் கேட்க போறா என்று எஞ்சிய பத்ருக்கு பிறகு கடந்த வாழ்க்கையில் அவங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்களா? இல்லையே. கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த ஈமான் என்பதனுடைய வேல்யூவை தெரிஞ்சுட்டு தன் வாழ்க்கையை தூய்மையாக அமைத்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடையார்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். நரகத்தினுடைய பார்டர் நம்ம நிற்கும், நரகத்தின் பார்டர் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த உணர்வோடு தான் வாழணும். நம்மளை இசையை மயக்கிருக்கு, கையில் மொபைல் ஃபோன் மயக்கிருக்கு, பாடல்கள் மயக்கிருக்கு, கெட்ட தலைவர்கள் உருவாகி ரோட்டில் தெருவா ஆணை பண்ணி இப்படி வச்சு ஓட விட்டுருக்கான். இந்த பைத்தியகார கூட்டம் நாயை விட கேவலமாக வெயிலையும் மழையிலும் காத்து கிடந்து வாழ்க ஒழிகன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இதயம் அழகாக்கப்பட்டிருக்கு, இதயம் அழகாக்கப்பட்டு கொஞ்சம் கூட மான வெக்கம் சூடு சுரணை எதுவுமே இல்லை. முஸ்லீம் என்று தான் இறை நம்பிக்கையாளர் இல்லை, படைத்த ரப்புவை தவிர எவனுக்காகவும் போய் தலை கொடுக்க கூடா என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த உலகில் இன்பங்களுக்காக போகக்கூடிய பெரும் கூட்டம் இஸ்லாத்தில் உருவாயிட்டு ஆணுமணிக்கு வருங்கால எதிர்கால பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வளருங்கள். தயவுசெய்து முதல்ல நாம் அந்த தீமையை விட்டு விலகிட்டு பிள்ளைகளை ஸ்டடி பண்ணணும். நம்ம அதில் பிள்ளைகளை நாம் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே சொல்லுவோம்ல, அப்போ எல்லா பாடத்தையும் ஃபெயில் ஆகிட்டு வளர்ந்த உடனே பிள்ளைகிட்ட கேட்பான். இது காமெடியாக தான் சொல்கிறாங்க, உண்மை தான். எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஒழுங்காக அடிப்பான். அவன் ஒரு நாள் அப்பா படிப்பு எடுத்து பார்த்து எல்லாத்தையும் கூமிட்டு அப்பேன். அதுக்காக அப்போ கூமிட்டு இருந்துக்கா பிள்ளைகள் படிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்வது என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தை தீமையை விட்டு விலகிட்டு பிள்ளைகள்கிட்ட போதிக்கணும். அப்போ தான் பிள்ளைகள் விளங்கும். என்ன சர்வசாதாரணமாக முஸ்லீம் தொழிலதிபர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யார்? பீடி தொழிலதிபர்லாம் முஸ்லீம் தொழிலதிபர். இவனை பள்ளிவாசலுக்கு அங்கே போய் நோட்டை தூக்கிட்டீங்க. அத்தா நீங்கள் நோம்பு கொஞ்சம் கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க. இதில் பீடியில் பறக்க செய்வானா? அறிவு கட்ட ஜென்மங்களே, அறிவு கட்ட சொல்லு. காசு கிடைச்சா சாராய கடையும் பீடி கடையும் நீங்கள் அங்கீகரிப்பீங்களா? நீங்கள் அவங்க கொடுத்த டொனேஷன் பள்ளிவாசல் கட்டிக்கிறது. பீடி கம்பெனியில் போய் வெக்கமா இல்லை? அது கொலைகார பற்றது, மனிதர்களை கொலை செய். அதை சாராயத்தை கூட என்ன செய்வான்? அது வார்த்தை வேற, இன்ஜூரியஸ் ஹெல்த்துமா. ஆனால் ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்னு போடுவான். ஸ்மோக்கிங் கில்ஸ், கொலை செய்கிறது. இட் கேசஸ் இன்டு கேன்சர். மோசமாக. ஆனால் முஸ்லீம்களுக்கு தெளிவாக்கப்பட்டு எத்தனை பேர் பீடி கம்பெனி வேலை பார்க்கான்னு கேளுங்க, கை தூக்குவான். என்ன அது வாழ்வாதாரம் அளிக்கான். வெக்கம் இல்லை உங்களுக்கு? வெக்கம் இல்லை? உங்களுக்கு அழகாக்கப்பட்டுட்டு நரகின் விளிம்பில் இருக்கீங்க. உங்கள் உண்டது ஹராமாயிரும். தைரியமாக சொல்லுங்க, மனசாட்சியோடு பேசுங்க. அது ஒரு கொலைகார தொழில் பெற்றது, மனிதர்களை மாய்க்குது. அதனால் அடுத்த ஸ்டெப் தான் கஞ்சாவாக போதையாக மாறியது மனிதனை. இளைஞர்கள்லாம் நீங்கள் கஞ்சா குடிக்கான், டைரக்டாக குடிச்சிட்டான். முதல்ல பீடி சிகரெட்டை குடிச்சு தான் ஆரம்பித்தான். முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மை தொழிலை செய்கிறது, அவர்களை தொழிலதிபர்களாக காட்டுவது. அவன்கிட்ட போய் டொனேஷனை கிடைக்கிறது. பள்ளிவாசல் கட்டித்தாங்க, உங்களை மையாடி கட்டினா கூட அவனுக்கு செல்லாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல பாவத்தை விலகி கொண்டு விலகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். நரகின் விளிம்பில் தான் வாழ்கிறோம், புரிஞ்சுக்கிடுங்க. இசையை நிலா மயக்கிருக்கு, நம்ம அறியாத பாடல்களை முணுமுணுக்கிறோம். மோசமான காமெடி என்ற பேரில் மோசமான காமெடிகளை வச்சு கேட்டால் என்ன சொல்றது? சினிமாலாம் பார்க்கறது கிடையாது, நம்ம காமெடி மட்டும் கேட்க சொல்கிறோமா இல்லையா? உண்மையை பேசுங்க. நீங்கள் எத்தனை வீடுகள் அது புகுந்திருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியுமா? யாரா மறுக்க முடியுமா? ஆணும்னு சமரசமாக இருக்குமா இல்லையா? அதில் நரகின் விளிம்பில் வாழ்கிறோம் பிள்ளைகளை. அல்லாஹ் முடியாத நரகின் விளிம்பில் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தால் வேண்டி ஈமான் நம்ம நிலக்கலை. எப்பவும் பாவம் செய்யும்போது ஈமான் நம்மோடு இருப்பதில்லை. இதை முஸ்லீம் உணர்ந்து கொள்ளணும். இரண்டாவது பேச இன்ஷா அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கண்ணியம் மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் கெட்ட மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். 42வது அத்தியாயம் 27வது வசனம். அதுக்கு முந்தைய வசனத்தை 26ல் ஆரம்பிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஏன் மனிதர்களிலிருந்து அல்லாஹ் கெட்ட மரணத்தை தருவதாக அது முஸ்லீம் ஈமான் கொண்டதுனால நமக்கு அப்படிலாம் எந்த எக்ஸ்கியூஸெல்லாம் கிடையாது. ஈமான் கொண்டுட்டார் அதனால் என்பதெல்லாம் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஈமானோடு இருக்கணும் என்பதும் அதோட விதிகள் முஸ்லீமாக நினைக்க வேண்டும் என்பதுதான் விதி. 26வது வசனம் 47வது அத்தியாயம். இது ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் அழகாக்கி அவர்கள் தவறான எண்ணங்களை பெருக்கி கொண்டான். ஷைத்தான சில உள்ளத்தில் தப்பான விஷயத்தில் அவங்க அழகாக்கிட்டான். லேசாக எடுத்துக்க, சமுதாயம் வரதட்சணை உழண்டு சாகுது. பெண்ணிட்டு விருந்த வெறித்தனமாக போட்டு வேட்டையாடுதான், வேட்டை கட்டிச்சு குதறுதான், போய் திங்கான். வெக்கமான சூடு சுரணை எதுவுமே இல்லை, எல்லாம் இல்லை, அழகாக்கப்பட்டுட்டு. ஏன் ஊரே போகுது, நான் போகாட்டி என்னப்பா, ஊரே தான் ஒன்றும் இல்லாமல் போகுது, நான் மட்டும் துணியை போட்டு கோட்டு போட்டு என்ன செய்ய, நான் கால் கழட்டிட்டு போகிறேன். ஓ என்ன செய்யுது, அங்கே போய் பாரக்கல் ஆகுலக்க பாரக்க அழைக்க. டே துவான என்ன பரக்கத்தின் அர்த்தம் தெரியுமா? பரக்கத்தின் அர்த்தம் தெரியுமா? இறைவன் திருப்தி பெறாத ஒன்று பரக்கத்தை பெற முடியும்னு அறிவிலிகளை நம்புகிறீர்களா நீங்கள்? என்ன விருந்தை ஒன்று அது விருந்தா? அதுக்கு பேரு பெண் வீட்டில் பிடிங்க நீ விருந்தா? நகையை ரொக்கத்தை வச்சு ஆடம்பரம் அடிச்சு நோக்குறான், பெண் வீட்டை சூறையாடுறான். தான் ஆண்மகன் என்ற ஒரு பெண் ஆண்மகனை பெற்று ஒரு திமிரான நடக்கிற காரியம் அது. இதெல்லாம் சர்வச அலட்சியமாயிட்டா இல்லையா? சைத்தான் நமது காரியம் அழகாக்கிட்டான் முஸ்லீம்களுக்கு. இது அதுதான் ஆச்சரியம். ஈமான் கொண்ட மக்கள் சட்டம் ஆத்து நிசா சதுக்காத்து நிகழா. பெண்ணுக்கு நீ மனக்குடைய என்னன்னா அந்த தலாக் சட்டம் சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை சொல்லுவான், நீ பெண்ணுக்கு ஒரு மழையே கொடுத்தாலும் தங்கைத்தை மழையா கொடுத்தாலும் செய்யாத, திருப்பி கேட்காதேங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! மழையை கொடுத்தாலும் கேட்காதப்பாங்கிறான். நம்ம போய் பொம்பளை வீட்டில் போய்கிட்டு பாங்க, அதுக்கு அப்படி மனம் உருகிறது. ஏன்னா பொண்ணு கரையர் தான். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா? பொண்ணு கரையாது. அப்படியா? குமர் தான் கரையறணும். மார்க்க சட்டப்படி குமர் தான் கரையறணும். ஆண்மகன் தான் குமர். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்மகன் தான் குமர், பெண் இல்லை. பெண்ணில மாற்றாதீங்க. ஆன பெண்ணா சைத்தான் ஆக்கும்னு சொன்னா, நீங்க ஆக்கிட்டீங்க. இந்த சமுதாயம் ஆக்கிட்டு ஆளுங்களுக்கெல்லாம் துவா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவரை போல் வாழ்க, இவரை போல் வாழ்க, எவரை போல் வாழ்க. முதல்ல முஸ்லிமா வாழுங்க. யாரா புறக்கணிக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. இங்கேருந்து கேட்டு போறத விட சரி. அப்புறம் பத்திரிக்கை வந்துட்டா ஓடுறா ஞாயிற்றுக்கிழமை வேட்டைய கவர் ரெடி பண்ணி 100 அப்புறம் பொண்ணு வீட்டில் ஈட்டிங். என்னது சைத்தான் அழகாக காண்பிச்சுட்டான். துவாவதியாச்சில் பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அழைக்க. எப்பா ஒருத்தன் ஹலாலா செய்யறான், அவனும் பாரக்கல்லாஹு லக்கங்கான். இங்கே கொள்ளையடிச்சு வேட்டையாடி பொண்ணு வீட்டில் பிடிங்கி தின்னாச்சு, இங்கேயும் பாரக்கல்லாஹு லக்கன்றீங்க. எது கரெக்ட்? நீங்களும் மனசாட்சி படி பேசுங்க. எது சரின்றீங்க? முஸ்லீம்களுக்கு வெக்க உணர்வு போயிட்டா இல்லையா? ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சு சாப்பிடுவோமா? கத்தி வச்சு மிரட்டி சாப்பிடுவோமா? கத்தி வச்சு மிரட்டி கொண்டாட ரொட்டி சால்னா கொண்டா பிறப்பி சொல்லணுமா? மாப்பிள்ளைங்கிற கத்தியை பொண்ணு நெஞ்சில வச்சுக்கிட்டு கொண்டா ரொட்டி கொண்டாடா சால்னா போடு, 500 பேருக்கு போடு. அப்படியா? அழகா காண்பிக்கல நமக்கு? வெக்கம் இல்லையா? ஆண்மகன் தானே. யூடியூப் பண்ற அட்டைக்கு வச்சுட்டு இருங்க இறைவனுடைய சட்டத்தை உடைத்து நாசமாக்குறான். கரையை சால்னா ஓட விட்டுறான், மணக்க வைக்கிறான், நாட்டம் அடிக்குது. இஸ்லாம் மணக்குது, இந்த சால்னா நாட்டம் அடிக்க சொல்லணுமா வேண்டாமா? எல்லாம் லேசா கருதுறீங்களா? அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எப்படி சொன்னான்? அடுத்த வசனத்தை பாருங்க. இது ஏனெனில் அல்லாஹ் இறக்கி வைப்பதில் வெறுப்படைவர்களோ அவர்களிடம் போய் நாங்கள் சில காரியங்கள் உங்களையே பின்பற்றி நடப்போம். யார? காஃபிரை போய் உங்களை மாதிரி நாங்கள் நடந்துக்கிடுவோம். நாங்கள் சில இதில் அப்படி நாங்கள் தொழும்போது நாங்கள் அல்லாஹ் தொழுவோம், தொப்பி போட்டுக்கிடுவோம், கட்டச்சிப்பா போட்டுக்கிடுவோம், அப்படியே தாடியெல்லாம் தொங்க விட்டுக்கிடுவோம். அப்புறம் கல்யாணம் வந்துட்டா நீங்கள் மாரியம்மன் திருப்பிறாள், நீங்கள் நாங்கள் அல்லாஹ்னு திருப்பிறாள். நீங்கள் பொண்ணு வீட்டில் பிடுங்க, நானும் பொண்ணு வீட்டில் பிடுங்குறேன். என்ன சிலவற்றை அப்படியே பின்பற்றுவோம் என உறுதி கூறியதாக. ஆனால் அல்லாஹ் அவர்களின் ரகசியங்களை அறிகிறான். பின்னால் கூட்டி வைக்கல, பொண்ணு வீட்டில் போய் போடுறத போடுங்க, எங்களுக்காக தாரிங்க, உங்கள் பிள்ளைக்கு தானே போடுறீங்க, வெக்கம் இல்லை. அல்லாஹ் உங்கள் ரகசியங்களை அறிகிறான், தெரிஞ்சுக்கிடுங்க. நைஸாக பின்னால் கூட்டி போடுறது அப்படி கூட கேட்க கிடையாது. மூத்த பிள்ளைக்கு என்ன போட்டீங்க? நமக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் பிள்ளைக்கு ஐயையே என் பிள்ளை ஆம்பளை நான் ஆம்பளை இப்போ தாத்தா. ஆனால் என்ன செய்வேன்? உங்கள் மூத்த பிள்ளைக்கு என்ன போட்டீங்க? அது என்ன கேள்வி? அது என்ன இன்டைரக்ட் கொஸ்டின்? அந்த கொஸ்டின் என்ன அர்த்தம் புரியுதா? அந்த கொஸ்டின் வச்சுட்டாலே அர்த்தம் என்னன்னா, அங்கே எவ்வளோ போட்ட நான் தெரிஞ்சுக்கிடுதேன்.
புரியுதா? இப்படிதான் நம்ம அம்மாமார் வேட்டையாடுறது, நம்ம அத்தாமார் வேட்டையாடுறது எதை? மார்க்கத்தை. மார்க்கத்தை வேட்டையாடிட்டு இருக்காங்க. இவர்களா என்னாகும் தெரியுமா? அல்லாஹ் ஆகவே கெட்ட மரணம் வரும். சிலவற்றில் உங்களை மாதிரி இருப்பேன் முடிவெடுத்துட்டா கெட்ட மரணம் எப்படி? முதுகிலும் மார்பிலும் முகங்களிலும் வாரங்கள் உயிரை அடித்து பலமாக பிடிப்பார்கள். அடிச்சு கறி தின்னியா 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 சாலனா தின்னியா 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 பிரியாணி தின்னியா கொண்டாடி பொண்ணு வீட்டில் புடுங்கி தின்னியா புடுங்கி தின்னியா. எத்தனை பேர் சூசைட் நடந்திருக்கு, எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எந்த சமுதாயமா இருக்கட்டும், அந்த சமுதாயத்தில் வரதட்சணை கொடுமையை தாண்ட மாட்டலையா? அதுக்கெல்லாம் முஸ்லீம்கள் இதெல்லாம் வேற இருக்கவில்லை. இஸ்லாம் அது பெண் குழந்தை பிறந்து விட்டது சுப செய்தி சொல்லப்பட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண் குழந்தை பிற சுப செய்தின்னு சொன்ன போது அதுக்கு பிறகு நம்ம அடங்கலிய அதை திருப்பி மோசமாக்க நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணமா இல்லையா? மார்க்கத்தை அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், இது ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ்வை கோபமூட்டுவதை அவர்கள் பின்பற்றினார்கள், அவனது திருப்தியை வெறுத்தார்கள், ஆக அவர்கள் செயல்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அமலெல்லாம் அழிச்சிருவான். அல்ல இது மட்டும் இல்லை, அமல்கள்லாம் அழிக்கப்பட்டுரும். என்ன தொழுது நோம்புத்தி பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ்வோட சட்டங்களை பாதுகாக்கத்தான் வேலை. நாமெல்லாம் என்ன செய்யணும்? ஷரியத்துடைய பாதுகாவலாக இருக்கணும். ஈமான் இருக்கு என்று அதன் பொருள் ஒவ்வொருத்தரும் ஹிஸ்புல்லா. எதனுடைய ஹிஸ்புல்லா? ஷரியத்தின் ஹிஸ்புல்லா. சரியாவை பாதுகாக்கக்கூடிய இறைவனுடைய அல்லாஹுடைய படைகளாக இருந்து காப்பாற்றணும். அதுதான் நம்முடைய ஈமானை ஒழிய கூட்டத்தோடு கூட கும்பலாக போய் ஞாயிற்றுக்கிழமை என்ன ட்ரெஸ்ஸை போட்டு இன் பண்ணிட்டு கண்ணாடி போட்டு கொண்டாடி போயெல்லாம் காரில் கூட்டிகிட்டு ஆட்டி அடித்து தள்ளிட்டு அந்த ஆணைகள் ஒவ்வொரு அசரத்தெல்லாம் மல்லாக்க படுத்து வைக்க வேண்டியது முடிஞ்சு போச்சு. பாரக்கல்லாக்க உடனே கபரில் ஒன்று வைக்க வேண்டியதான். ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் இத்தக்குள்ளா, நீங்கள் நானும் இத்தக்குள்ளா, அல்லாஹை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்லலாம், தொழுகை நிலைநாட்டம் பாருங்க, நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணான். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். 35:18 அல்லாஹ் சொல்லலாம், எவர்கள் மறைவிலும் எவர்கள் இந்த வசனத்தை எல்லா தொழுகையாளிகள், நானும் நீங்கள் எல்லா தொழுகையாளையும் கவனத்தில் வச்சுக்கிடுங்க. தொழுதுட்டோம்னு நம்ம எல்லாக்க ஆட்டி நான் தொழுது முடிச்சுட்டேன்னு நினைக்கிறோம்ல, அல்லாஹ் சொல்லலாம், எவர்கள் மறைவிலும் தனது ரப்பை அஞ்சி தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ அவர்களையே நபியே எச்சரிக்கை செய்கிறார்கள். எவர்கள் மறைவிலும் ராத்திரி தகஜு தனியாஞ்சி தொழுதான் பாருங்க, அவரையும் சேர்த்து அகீமுஸ்ஸலா அவர்கள் தொழுகை நிலைநாட்டுகிறாரோ அவர்களை நபியை நீங்கள் எச்சரிக்கை செய்வராக. எவர் பரிசுத்தமாக இருக்கிறாரோ அவர் தம் நன்மைக்காக பரிசுத்தமாக இருக்கிறார். அல்லாஹ்விடம் யாவும் மீண்டு செல்ல வேண்டியுள்ளது. நீ பரிசுத்தமாக இருந்தியா எனக்கு அவனவனுக்கு தான், அடுத்தவனை நோன்றதுக்கு இல்லை. அடுத்தவன் குறைய தேடி அழைக்கிற மோசமான பழக்கத்துக்கு இல்லை. ராத்திரி அழுதியா நம்ம பாவத்தை அல்லாட்ட சொல்லி யாரெல்லாம் வெளியே காமிச்சிடாத, ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிடாத, கேவலம் அடிச்சே ஊருக்கான் கல்லால் அடிச்சு என்னை கொண்டுருவான். அவ்வளோ கேவலத்தை செஞ்சுட்டு நான் பாட்டு வேஷத்தை போட்டு அலைஞ்சிக்கிட்டு பவுடரை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், தலையை வாரி சீவிட்டு அலைதேன், ஊரே அடித்து கொண்டுரும். யாரெல்லாம் கேவலப்படுத்தான்னு மறைவா அல்லாட்ட அழுதுக வேண்டிதான். அல்லாட்ட அழுதுக வேண்டிதான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹோட மீண்டு நீங்கள் கட்டாயம் செய்ய எல்லா செயலும் அழிச்சிக்கப்பட்டுரும்பா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹ் வண்டியார்களே, நாம் இப்போ தெரிஞ்சுட்டு நீங்கள் நம்ம நரகத்தின் விளிம்பில் இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் பார்டர்லாம் நிற்கும். எல்லாம் அல்லாஹுடைய தூர சொன்னாங்க, இறைவனுடைய 2 பிடிக்குள்ள நம்ம வாழ்க்கை. ஒன்று சொர்க்கத்திற்கான பிடி என்றாக, மற்றொன்று நரகத்திற்கான பிடி என்றாக. அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தில் அவன் பிடிச்சி வச்சாதான் உண்டு. எப்படின்னா நுழையணும், மல்லு கட்டி நுழையணும். எதில்? இறைவன் அருளுக்குள்ள ஓடி 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 நுழையணும். வெறும் விவாதத்துகளால் மட்டுமல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வெறும் தொழுகையை நோன்மையை வைத்துக் கொண்டு பரிபூர்ணம் அடைந்து விட்டால் நினைத்தால் நம்மை விட தீன் இஸ்லாத்தை கேள்வி பண்ற யாரும் கிடையாது. அல்லாஹ் அந்த உம்மத்துக்கே மிகப்பெரிய சான்று தந்தது. குன்தும் ஹைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் மேன்மையான சமுதாயம். காரணம், நீங்கள் நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கணும். மூமினுக்கு கண்ணு சிவக்கணும், தீமைகளை கண்டா கண்ணு சிவக்கணும். முஸ்லீமான ஆணும் பெண்ணும் நடிகனுக்கு பின்னால் பெம்பளை பிள்ளைகள் வெக்கம் இல்லாமல் ஹிஜாபையும் போட்டு தோளில் துண்டையை மாடி இப்படி நிற்கிது, ரோட்டில் நிற்கிது, வெக்க இல்லாமல் நிற்கிது, மணி கணக்காக காத்து கிடக்கு. நான் எவ்வளோ நேரம் நிற்கன்னு தெரியுமா? 5 மணி நேரம் நிற்க. என்னை பார்க்காம போயிட்டாருங்குது, என்னை பார்க்காம போயிட்டாரு. நான் ஒரு ஓட்டு போட மாட்டேன். நீ ஓட்டு போடு, நாசமாக போ. எவன் கேட்கான்? நீ முக்காடு போட்டியா நிற்க, எங்கே கழிவ? நீ சவத்தை ஹிஜாபை கழட்டி போட்டு இவர் ஸ்கேட்டை கிட்ட போட்டு நின்னா எவனும் கேட்க போகிறது கிடையாது. எவ்வளோ பேவில் நிற்கி நம்ம போயிடுவோம். நீ யார்? ஒரு முஸ்லீம் அடையாளம் காமிச்சிட்டு அங்கே போய் நிற்கிங்க. நீங்கள் யார் பிள்ளைகளா? நீங்கள் யார் தெரியுமா? நூஹ் நபியின் மனைவிக்கு கிடைக்காத ஈமான், நூஹ் நபியின் மகனுக்கு கிடைக்காத ஈமான், லூத் நபியின் மனைவிக்கு கிடைக்காத ஈமான். அல்லாஹுடைய தூதரை உயிரின் மேலாக நேசித்தார்கள். அபி தாலிப் அவருடைய சிறிய தந்தை.
அல்லாஹ்வுடைய அடி இரும்பு கேடயமாயினாங்க. காஃபிர்கள் கிட்ட நெருங்க முடியல. அவருடைய மரண தருவாய் அல்லாஹ்வுடைய தூதர் கெஞ்சினாங்க, என் சிறிய தந்தையே, நீங்கள் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விட்ட கூட சகல காரியங்களுக்கு பாவம் மன்னிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஸ்ட் மூமெண்ட் மலக்குத்து மௌத்து நின்று ஃபைட் அடிக்கிற நேரத்தை இறை தூதர் நிக்கிற ஃபைட் அடிக்கிறாங்க, சண்டை கெஞ்சிறாங்க, மன்றாடுறாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் விதித்தது நடந்துட்டு அபி தாலிப் ஈமான் கொள்ளவில்லை. என் முன்னோர்களின் மார்க்கத்தை ஈமான் கொண்டே என்றார்கள். அபுலஹப் சொன்னது நடந்துட்டாங்க. அபுலஹப் அபுஜஹில் சொன்னாங்கல்ல, சாரி அபுஜஹில் சொன்னாம்ல, அபுஜஹில் சொன்னாம் பாரு, உன் முன்னோர் மார்க்கம் முக்கியமா முகமது மார்க்கம் முக்கியமா? என் முன்னோர்களின் மார்க்கத்தை நம்புகிறேன். போய்ச்சா? இறை தூதர் மண்டாடி கிடைக்காத ஒன்று. அல்லாஹ் சொன்னான், நபியே நீ நாடியருளான் நேர்வழி செலுத்த முடியாதுன்னு சொன்னான். அடே முக்காடு பட்ட மூதை நடிகை முன்னாடி ஓட முட்டா பயில முட்டா பெண்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வாயில் லேசா வருது நினைச்சிடாதீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. நம்மளோட கல்வி அறிவில் பல மொழிகளை படித்த விஞ்ஞானத்தை மனித உடலின் துண்டு துண்டா வெட்டி ஆராய்ச்சி பண்ணி நாடி நரம்பு மூளை உயிர் எங்கே இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்காத ஈமான், கல்வி அறிவு இல்லாத நமக்கு கூட ஏகத்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஈஸியா சொல்லியிருப்போம். நம்ம அந்த ஈமானை வேல்யூவே தெரியல. இந்த கேடுகட்டங்கள் இந்த முக்காடையும் போட்டுக்கிட்டு மணிக்கணக்கு அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து ஜும்மா நடந்துகிட்டு இருக்கு, வெளியே என்ன வெயில நின்று செய்யறாரு, நீண்ட நேரம் நின்று இருக்காரு. யார் இந்த மனிதர், ஏன் ரொம்ப நேரம் வெயில நிற்கான்னு கேட்டான். இறை தூதரே, அவரு நீண்ட நேரம் வெயில நிற்பதாக வேண்டிக் கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் யாரையும் வருந்துவதை விரும்புவதில்லை, யாரையும் வருத்திக்குள் அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. மரியாதை உள்ளது உட்கார சொல்லுவாங்க. ஒருத்தர் காலம்லாம் நோன்பு பண்ணாரு, அதெல்லாம் இடம் இல்லைன்ட்டாங்க. கடைசியாக வழி கொடுத்தாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. கடைசி அவர் தாங்க ஏன்டா கேட்டேன்னு மாட்டிக்கிட்டாரு. இந்த வரத்தை வாங்கினாலே கடைசி இணைஞ்சாரு, அவர் துன்பத்தை அனுபவிச்சாரு. இவன் போய் நடிகனுக்கு 8 மணி நேரம் 10 மணி நிற்கான். யாரு? நான் மற்றவங்களை பற்றி பேச மாட்டேன். இந்த முஸ்லீம்கள் கேடு கட்ட போயிருக்க. இந்த பள்ளவட்டியில் ஒரு உலமா கூட்டம் போட்டோ ப்ரூஃப் கட்டட்டா இப்போ காட்டுற பாருங்க, உலமாக்கல் அணி. யாருக்கு? இந்த நடிகை பயலுக்கு உலமாக்கல் அணி சார்பாக மண்டலத்தில் சேர்ந்திருக்கான். எல்லாம் பொறுப்படல். என்னன்னா அதில் உலமாக்கல் அணி. என்னடா செய்யுங்க? இறைவா அவருக்கு அருள் புரிவாயாக, அவருக்கு அருமத் செய்வாயாக. அப்படியா? அப்படி எடுத்து செய்வீங்க? உலமாக்கல் அணி புரியுதா? நரகின் பாடல்கள் நிற்கமா? யார் தடுக்கணும் தீமையை? அவர்களே எங்க நிற்கிறான் பாரு, எங்க போய் நிற்கான்? கைகோத்து நிற்கான். லேசாக்கப்பட்டு துன்யா இழுக்குது. லா யகுர்னக தகல்லபுல்லதீன கஃபரு பில்லாஹ் மதாவுன் கலீலுன் தும்ம மவ்வான் ஜஹன்னம் பிஸல் மிகாத். நபியே, இந்த காஃபிர்கள் நகரத்தில் உல்லாசமாக தெரிவது உங்களை மயக்கி விட வேண்டாம். ஊரே போதும் மாப்பிள்ள, நீ போலியா மாப்பிள்ள, பரியா வந்து மாப்பிள்ள அவங்க கூட்டத்தை போகலையா? அப்படிதான் போடுவான். சைத்தா வாமா. மொத்தமா 42 காலி. 42 காலி. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? உயிரை பறிக்கும் போது மோசமான மௌத்துங்கிறான். அப்படிதான் நடந்துட்டங்க. நினைச்சு வர்ற மூச்சு திணறி குழந்தைகளும் ஆண்களும் எப்படி செத்துருக்காங்க தெரியுங்களா? உடல்லாம் வெளியே வந்துருக்கு, மிதிச்ச மிதியில. டீப்பா போய் பாருங்க, யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஒன்னொன்று எடுத்து போட மரத்துலேருந்து கீழே அந்து விழுந்த ஒரு குழந்தை, மேலே எருமாடுமாய் தாவியிருக்கான். கீழே அந்து விழுந்த ஒரு பச்சை குழந்தை, அங்கே மூளை செதறிட்டு. மவுத் எப்படி வருது பாருங்க. அதனாலதான் வலா தமுத்துன்ன இல்லா வான்ட்டு முஸ்லிமானி மௌத்தாய் போயிடாதீங்கடா, கவனமா இருங்க. உலகத்தை யார் வேணா இன்னமும் செஞ்சுட்டு போட்டோம். மூமினா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும். அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிம் பல்ஹிக்னி பி சாலிஹ். நபிமார் கேட்ட துஆனதும், இறைவா என்னை முஸ்லீமாக மரணிக்க செய், சாலிஹனோடு என்னை சேர்த்து வைனான். நபிமார்களே சாலிஹனோடு சேர்க்க சொன்னாங்க. நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா தயவுசெய்து இருக்க மக்களே, புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது திரிப்பா சொல்றேன், உங்க எல்லாட்டும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது லொசுக்குன்னு வச்சிருக்கீங்க. இவைகளெல்லாம் நம்ம நரகத்தில் தள்ளிடும். கவனமா இருக்கு. அதெல்லாம் என்சைக்ளோபீடியா அறிவு களஞ்சியமாக பயன்படுத்த தப்பிச்சுக்கிடுவான். அதை விட்டுட்டு உனக்கு பிடிச்சு உன் மனசுக்கு பிடிக்க என்பதற்காக கெட்டதை ஷேர் பண்றது, ஜாகலி அறிவிலியான செயல்களை ஷேர் பண்றது, இதெல்லாம் தயவுசெய்து வச்சுக்கிடாதீங்க. அறிவாளிகளாக திகழுங்கள். அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் நினைவுகூறணும். நம்ம ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்ய, அல்லாஹ்வுடையார்களே, காஃபிர்களின் உல்லாசம் நம்மளை மறைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை பண்ணிட்டான். ஜைனப் ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டத்தோடு வந்தார்கள். இல்லை கவனமாக கேளுங்க எல்லாரும். பதட்டத்தோடு வந்தார்கள். இறைத்துவரின் பதட்டம் எப்படின்னு பார்த்துக்கிடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் விரைவில் வர உள்ள தீமைகள் காரணமாக அரபு மக்களுக்கு கேடுதான் என்றார்கள். விரைவில் வரவுள்ள தீமைகளின் காரணம் அரபு மக்களுக்கு கேடுதான். எப்பவுமே 1400 ஆண்டுகள்னு சொல்றாங்க.
யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரின் தடுப்பு சுவர் இன்று இது போன்று கையை வளையமாய் காமிச்சாங்க, இது போன்று திறக்கப்பட்டு விட்டது. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினுடைய தடுப்பு சுவர் இந்த அளவு திறக்கப்பட்டு விட்டது என்று கூறிவிட்டு தன் ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் வளையமிட்டு காண்பித்தார்கள். இறை தூதரே, எம்பில் நல்லவர்கள் இருக்கும் நிலையில் நாங்களும் அழிந்து விடுவோமா என்று கேட்டார்கள். நல்லவன் நிறையா இருக்கான், அப்படின்னா நாங்களும் அழிவோமா என்று கேட்டார்கள். ஆம், தீமை அதிகரித்து விட்டால் அழிவுதான் என்றார்கள். தீமை அதிகரித்து விட்டால் அப்ப ஏன் தீமை அதிகரிக்கி? யாருடைய கடமை என் தீமை வந்தால்? நம்மால் அதிசய மாற்றி சொல்லி வச்சிருக்கான். ஈமானி 3ஆவது நிலை என்னன்னு கேட்டா வெறுத்து ஒதுக்கும் சொல்லி வச்சிருக்கான். ஹலோ, வெறுத்து ஒதுக்கிறது கிடையாது, கண்கள் சிவக்கணும், புரியுதா? குறைந்தபட்சம் முறைச்சிட்டால் போகணும். நீங்கள் நாங்கள் ஒதுங்கிக்கிறோம், இது கேடுகட்டையுமா பழகினையுமான்னு எழுதுறீங்களா? ஒன்று கையால் தடு, இல்லைன்னா வாயா சொல்லிட்டா கண்ணு செவக்கணும், மூசுன்ட்டு வரணும். நம்மள எப்படி வரான்? முடியல, அதுதான் இதுதான் ஈமான். நீ நல்லா பண்ணுங்க, அதான் அர்த்தம். அதுக்கு நீ பண்ணக்கூடாதுங்கிறது அர்த்தம். அதிசப்பாரு இப்படி சொல்லி தான் இந்த ஃபெயில்வை என்ன பண்ணிட்டானோ, எதை கண்டாலும் நாங்கள் விளைவிக்கிறோம். நீங்கள் ஆடுங்க எல்லாம் வளைக்கிறது. இவன் சோம்பேறியா இருக்கிறதுக்கு அதிசயம் விளைச்சி விட்டுருது. கண்ணு செவக்கணும், முஸ்லீம் கண்ணு செவக்கணும். அல்லாஹ் மீது சத்தியமாக பனி இஸ்ராயல்கள் நுழைந்த குறைகளில் முதன்மையானது, ஒருவர் மற்றவரோடு செல்வார். நல்லா கேட்டுக்கிடுங்க, நம்மளால் இருக்கமான்னு செக் பண்ணிட்டு முடிச்சிருவோம். பனி இஸ்ராயல்களிடம் நுழைந்த குறைகளில் முதன்மையான என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, யூதர்களை பற்றி சொன்னாங்க. அது 5வது அத்தியாயம் 78, 81 ஒரு தப்சீர். ஒருவர் மற்றவரிடம் செல்வார். ஒரு யூதன் மற்றொரு யூதன்கிட்ட போவான். நீர் இத்தக்குள்ள அல்லாஹ்வை பயப்படுவீராக, பாவம் செய்வதை விட்டு விலகுவீராக, இது உனக்கு கூடாது என கூறுவான். கரெக்டாக பண்ணிட்டானா? அடுத்தால பின்பு மறுநாளும் அதே நிலையில் அவர்கள் சந்திப்பார்கள். அவன் பாவம் செஞ்ச நிலையில் இருப்பான், இவன் எடுத்து சொல்கிற நிலையில் இருப்பான். இருவரும் சந்திப்பார்கள், அவரோடு சாப்பிடுவார்கள், அவரோடு பருகுவார்கள், அவரோடு அமர்ந்திருப்பார்கள், விலகியிருக்க மாட்டார்கள். இதை அவர்கள் செய்த போது அவர்களில் சிலரை சிலருடன் உள்ளத்தால் அல்லாஹ் இணைத்து விட்டான். தடுத்தோடு சேர்ந்து உள்ளத்தோடு இணைஞ்சிட்டான். இன்னும் அப்படி தானே இருக்கும். நான் பேசுகிறேன்ல, வரதட்சணை சாப்பாடலாம் நமக்கு ஈமான், நம்ம கரெக்டு தான் பாய், நம்ம கரெக்டு தான் பாய், நமக்கு வெறுக்குது பாய், ஆனால் இதை நொறுக்குது பாய், மனசு வெறுக்குது பாய், வாய் நொறுக்குது பாய். உள்ளத்தை அல்லாஹ் இணைத்து விட்டான். நாசமாக போயிட்டீங்களா? கும்பலா எதுக்கு போறீங்க? ஏன் கூட்டம் குறைய மாட்டேங்குது? எங்க வரதட்சணை கல்யாண வீட்டில் இதயங்கள் இணைக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் என கூறி வசனத்தை ஓதினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், அநியாயக்காரன் கையை பிடித்து சத்தியத்தின் மீது நீங்கள் இருக்க செய்ய வேண்டும், அதிலேயே நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இல்லை என்றால் சிலரை சிலருடன் இதயங்கள் மூலம் அல்லாஹ் இணைத்து விடுவான். பின்பு அவர்களை சபித்தது அல்லாஹ் சபித்து விடுவான். அவர்கள் பாவச்செயலில் ஈடுபட்ட போது அறிஞர்கள் தடுத்தனர். அறிஞர்கள் சொல்லை எவரும் ஏற்கவில்லை. அறிஞர் சொல்லை யாரும் ஏற்க, முதல்ல தடுத்தாங்க அறிஞர்கள், பின்ன என்ன செஞ்சாங்க பாருங்க. ஆனால் அவர்களின் சபைகளிலே அந்த அறிஞர்களும் சாப்பிட்டார்கள். இப்போ அதெல்லாம் கூடாது சாப்பாடு, இப்போ அதெல்லாம் கூட நமக்கு சாப்பாடுப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னன்னா பயானில் என்ன செய்ய வேண்டியது? கட்டிக்கிறோம் அதெல்லாம். அப்புறம் அங்கே பாத்தியாவது கூப்பிட்டாங்க, ஓடிக்கு முன்னாடி உட்காந்துக்கிறோம், அந்த ரூபாயை போடு சாப்பிடு. சாப்பிட்டார்கள், பருகினார்கள், புறக்கணிக்கவில்லை. இதனால் சிலரிடம் சிலர் இதயங்களை அல்லாஹ் இணைத்து விட்டான். மேலும் அவனை மரியமின் மகன் ஈசா அவர்களும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நாவுகளால் சபிக்கப்பட்டார்கள். இது மாறு செய்து வரம்பு மீறி கொண்டிருந்ததால் ஏற்பட்டால் இது அல்லாஹ் வரம்பு மீறிய செயலுங்க, வரம்பு மீறிய செயலாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு சாய்ந்தவர்களாக அமர்ந்தார்கள். சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அவங்களும் என்ன பதட்டமாக பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய எழுந்து நேராக அமர்ந்தார்கள். திருப்பி எழுந்தாங்க, தாங்க முடியல அவங்கள, எழுந்து அமர்ந்தார்கள். கூடாது 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 கூடாது, என் உயிரை தன் கைவசம் வைத்திருக்கும் சத்தியமாக அவர்கள் சத்தியத்தை நிலைத்திருக்கும் வரை எடுத்து கூறுவராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தில் அவன் நிற்கிறவரை விட்டாத சொல்லிக்கிட்டே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நம்ம சொல்லிட்டு மறுநாளை போய் தின்ற வேண்டியது. வித்தியாசம் தெரியுதா? இது எல்லாம் ஹதீஸ் தானே, நமக்கு பொருந்தும் தானே. நரகத்தில் விளிம்பில் நாம் வாழ்கிறோமா இல்லை இறையின்மைக்கார்களே, நாம் உணர்ந்து ஆண்களுக்கு பெண் இல்லை, பெண்களும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். அப்படியே கண்ணை கசக்குது அவங்க தான் முதல்ல. என்ன செய்யுதுங்க, பக்கத்து வீடா போச்சு, எதிர் வீட்டா போச்சு, முதல்ல வாங்கி தின்னாச்சு, அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் போய் வேண்டாம், அங்கே எல்லாம் பழி வாங்கிடுவான். மார்க்கம் தூயதே,
தூய உன்னதமான சகாபாக்கள் சகாபி பெண்மணி நபிமார்களால் அதுக்கு அனுசரித்து அது நிலைநாட்டப்பட்டது. அது பாதுகாக்கிற வேலை நமக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகின் விளிம்பில் வாழ்கிற துர்பாக்கியமான வாழ்க்கையிட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. மக்களே, நான் என் வார்த்தைகளை காலம் இருந்து அல்லாஹ்வாக மன்னிச்சுடுங்க. ஆனால் சத்தியத்தை சொல்லும்போது எந்த இரக்கம் காட்ட வேண்டாம். அல்லாஹ் சத்தியத்தை போட்டு ஒட்டச்சி நொறுக்கு அப்படிங்கிறான். நொறுக்கிறே, யார் முகத்துக்காகவும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இதயங்களில் கண்ட நடிகனுக்கு எவனும் இதயம் கொடுக்காது. இந்த உயிர் அல்லாஹ்வுக்காக இயங்கணும். இறை தூதர்களோட ஃபேனாக இருக்கணும். என்ன சொல்லணும்? ஐ எம் த ஃபேன் ஆஃப் த ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹி இஸ் த மேன் ஆஃப் த இட்டர்னல் சக்ஸஸ்ஃபுல் மேன். மறுமையில் வெற்றிக்குரிய மாமனித அவங்களுடைய ஃபேனாக தான் நாங்கள் இருப்ப மொழியே கண்ட நடிகர்கள் இருக்க மாட்டோம். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஷேர் பண்ணுறது, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது எந்த நடிகனுக்கும் இது நம்ம ஒரு முஸ்லீம் அழகல்ல. முஸ்லீமான பெண்களுக்கு வீட்டில் பெற்றோர்கள் கவனிங்க. உங்கள் பிள்ளை ஏதோ ஒரு நடிகனின் ரசிகராக வாழ்ந்துட்டு வருது. குறிப்பாக காலேஜ் கேர்ள்ஸ் கெட்ட பழக்கம் இருக்கு. ஏன்னா அது அவளுக்கு ஈமான ஒரு பகுதியை போஷன் ஆகிட்டு மற்ற பிள்ளை வந்து கேட்கும், நீ யார் ஃபேன் டி அப்படிங்கும். நாங்கள்லாம் யார் ஃபேனும் இல்லை, சின்னடி வேஸ்ட். நாங்கள்லாம் தலைடி, நான் தளபதிடி, நான் இலடி, நான் கொலடி அப்படின்னா இதுக்கு பார்க்கும். என்னடா ஏதோ ஒன்று இருக்கணும் போல தெரிஞ்சிடும். அப்போ நான் வேறடின்றோம். இப்படி தான் போய் மாட்டிக்கிறது. கல்லூரி பிள்ளைகிட்ட சிஸ்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா கிரிக்கெட் கமெண்ட்ரி அடிப்பானுங்க. கிரிக்கெட் விளையாடு ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ அவர் மோசமான காலம் இருந்துச்சு, கிரிக்கெட் வெறி. இந்த கல்லூரியில் கிரிக்கெட்டே தெரியாத பிள்ளைகள்லாம் போவோம். காலேஜ் சேர்ந்த உடனே ஒரு வீட்டில் வந்த உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்கோர் டி, வென்சர்கார் என்ன பண்ணார், கவாஸ்கர் என்ன பண்ணார், கவாஸ்கருக்கு இதுக்கு மட்டையை அடிச்சுட்டு படுத்துக்கிட்டாரு. இவளுக்கு என்ன செய்ய வேண்டியன்னா கவாஸ்கர் டெண்டுல்கருக்கு ஃபேனு, பைத்தியம். புரியுதா? அவனை சொல்லு, புரியுதா? நேரத்தை ஒரு நாள் 24 விளையாடுற விளையாட்டு உலகத்திலேயே மோசமான விளையாட்டு. அதுக்கு பெண்கள் ஆண்களும் ரசிகனாக இருந்தானே இல்லையா? கேட்டால் விளையாட்டு நினைச்சுக்கிட்டீங்க. புரிந்து கொள்ளுங்கள், எவனுக்கும் எவளும் ரசிகனாக இருக்கக்கூடாது, எவளுக்கு ரசிகனாக இருக்கக்கூடாது. நாம் ரசிகனாக இருக்க வேண்டியதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளே வீட்டுகளில் பிள்ளைகளை சவனமாக வளருங்க. இந்த பயிர்களை மண்டையில் முடி ஒரு மாதிரி வெட்டுவான். யார் ஸ்டைலும் கேட்டா சொல்லுவான், அந்த அவன் ஸ்டைலுமா. மண்டையை கொட்டி முதல்ல நெஞ்சை பிளந்து ஜம்ஜம் கழுவுனம்மா. இவங்களோட முதல்ல மண்டையை கழுவி எல்லாம் இந்த அயோக்கிய பைய பின்னாடி போகக்கூடாடா. நீங்கள் முதல்ல உங்கள் அப்பந்தாண்ட உனக்கு ஹீரோ, உங்கள் அப்பந்தாண்ட ரொட்டி அடித்து காப்பாற்றா, உங்கள் அப்பந்தாண்ட வண்டி ஓட்டி காப்பாற்றா, உங்கள் அப்பந்தான் ஹீரோன்னு சொல்லி பழக்குங்க. ஈமான் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை இல்லை. ஈமான் உயர்த்தப்பட்டு விடும். தப்பு நடக்கும், ஈமான் உயர்த்தப்பட்டு விடும். ஏன் அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடி சொல்லலாம்? ஈமான் கொண்டு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி அமலசாலிகள் செய்ய. ஏன் சொன்னா தெரியுமா? எந்த பாவத்தை ஈமான் உயர்த்தப்பட்டுரும். அந்த நிலையில மரணிக்க கூடாதுதான் பொருள். அதுக்கு பொருள். ஆகவேதான் சொல்லுகிற மக்களே, இதயங்களை அல்லாஹ்வின் பக்கம் நாம் சாய்ப்போம். மார்க்கத்தை நிலைநாட்டுவோம். இறை தூதரை அவருடைய சுன்னாக்களை சிறிதும் பெரிதும் எதுவும் அலட்சியப்படுத்தாங்க. எல்லாவற்றையும் முன்னால் இயன்றவரை செய்யும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் நெருப்பை விட்டு அல்லாஹ் மனை பாதுகாப்பான. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.